ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். தான் நம்ம எபிசோட் 4. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா க்ரீப்பர் ஃபார்ம் செய்ய போகிறோம் காய்ஸ். இந்த க்ரீப்பர் ஃபார்மும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய க்ரீப்பர் ஃபார்ம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீப்பர் ஃபார்மும் செய்ய போகிறோம். இது சின்ன க்ரீப்பர் ராக்கெட் யூஸ் பண்ண வேண்டியது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க காய்ஸ், போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீப்பர் ஃபார்ம் பில்ட் பண்ண போகிறோம். இது என்னுடைய ரொம்ப நாள் ஆசை வேறு. அதை பில்ட் பண்ண முடியுமா சீக்கிரம் போனால் சீக்கிரம் நான் நினச்சிருந்தேன். என் பின்னாடி இருக்கிறத பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரி ரூம் புதுசாக இருக்குன்னு பார்க்காதீங்க. இதுதான் என்னுடைய கமெண்ட்ரி ரூம். இனிமேல் நான் இங்கே தான் கமெண்ட்ரி பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா என் கையில் இருக்கிற பொருளை வச்சு எனக்கு பெர்ஃபார்ம்லாம் பில்ட் பண்ண முடியாது. அதனால் ஒரு என்ன பில்ட் பண்ண சொல்லிட்டு ஒரு பேசிக்ஸ் ஐடியா வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் பெரிய க்ரீப்பர் ஃபார்ம் செய்ய போகிறேன். இந்த கோஷனுக்கு நடுவில் சின்ன க்ரீப்பர் ஃபார்ம் என்ன சின்ன க்ரீப்பர் ஃபார்ம் ஈஸி தாங்க, அது ஈஸி செஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது வந்து நம்ம போன எபிசோடில் என்ன ட்ராகனை கில் பண்ணுவோம் காய்ஸ், அது எக்கு தான் மேலே இருக்குது, ஸ்க்ரீனில் தெரியுதில்ல, அதுதான் அந்த வீடியோ என் சேனலில் தொட்டு போய் பார்த்துட்டு வந்துருக்கேன் என்டர் ட்ராகனை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி காய் சூப்பராக இருக்கா என்டர் ட்ராகன் எக்கு. இதை பார்த்து பண்ணியிருந்தேன். எப்படி பாத்திரக்காவே படிக்கல, நானே தான் பார்த்து பண்ணேன். டைமண்ட் பிளாக்லாம் வச்சு பண்ணிக்கிறேன். ரொம்ப காஸ்ட்லியஸ்ட்டு பில்டுன்னா அது இதுதான். பார்த்தீங்கன்னா நான் ஏதோ பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நான் பாட்டுன்னு வந்துட்டேன். எப்படி செய்யணும் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. அதை மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் கைஸ். பார்த்தீங்கன்னா நான் கேட்லாம் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீப்பர் ஃபார்ம் வந்து நம்ம கட்டிட்டோம். ரொம்ப வளரணும்னு நினைக்கிறேன். சர்க்கிள் அதுல கைஸ் தான் நம்ம க்ரீப்பர் ஃபார்ம். பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் காமிக்கிறோம் அந்த பிக்சர் தான் இந்த க்ரீப்பர் ஃபார்ம். இதில் வந்து அதை இதெல்லாம் வேறு தான். ஆனால் இதில் வந்து ஹைட்லேருந்து கீழே வந்து க்ரீப்பர் சாகிற மாதிரி இருக்கும். அப்படி செஞ்சு நம்மளுக்கு எக்ஸ்பி கிடைக்கும். இதில் நம்ம மேங்கோ பிளாக்கை வச்சு அதில் சேர்த்து சாகிற மாதிரி நம்ம இதில் வச்சுக்கிறோம். அதனால தான் அது வந்து வேறு மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா பரவாயில்லையே, இந்த ஃபார்ம் செய்கிற கேஃபே அவ்வளோ தூரம் வந்துருக்குது. இது நல்ல ஃபார்மாக இருக்குது. ராக்கெட் இன்னும் பஞ்சமே இல்லை கேஸ். எப்பா எல்லாத்துலேயும் ஒன்றரை சேர்க்குது. நம்ம இனிமேல் ராக்கெட்டுக்கு பஞ்சமே இல்லை கேஸ். ஆனால் நம்மகிட்ட 20 ராக்கெட் தான் இருக்குது. இந்த வீடியோவை இந்த 20 ராக்கெட் வச்சு தான் ஓட்ட போகிறோம் இந்த வீடியோவில். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து செகண்ட் க்ரீப்பர் ஃபார்ம் செய்கிறதுக்கு மார்க்கிங்லாம் போட்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா அதை போய் நம்ம பார்க்கலாம். அது ஒன்றும் இல்லை கேஸ், ஒரு 10x10 ஏரியா தான். அது அந்த ப்ளஸ் மேல் போட்டுக்கிறல, ப்ளஸ் இல்லை அது இன்னும் ஒரு லைன் போடல. அந்த ப்ளஸ்ஸு மட்டும் தான் இப்போ ஃபில் பண்ண போகிறேன். அதை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை சுற்றி ஃபில் பண்ணிப்போம். 2 4 5 6 7 8 9 10 11 12 ஓகே 11/11 ஓகே. பார்த்தீங்கன்னா நான் இதை ஃப்ளாட் பண்ணேன். இப்போது இதை சுற்றி ஃபில் பண்ண போகிறேன் கைஸ். காமிச்சா உங்களுக்கு போராடிக்கல, ஒரே செகண்ட் பூம் வந்துச்சு கைஸ். அதை சுற்றி ஃபில் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதை சுற்றி 2 பிளாக் ஷவர் எடுப்போம். அது மூலிமா தான் தண்ணிலாம் போடணும். ஏன்னா க்ரீப்பர்லாம் கீழே வந்து சுற்று போடும், அப்படி டீஸ் பண்ணிடும். தண்ணி ஊற்றணும் கைஸ். ஐயோ சின்ன ப்ராஜெக்ட் சொல்லிட்டு பண்ண வேண்டியது எவ்வளோ ப்ரொபோசல் இப்போ வந்துடுது. அந்த க்ரீப்பர் ஃபார்ம் கூட ஈஸியாக இருக்குது. இது அவ்வளோ கஷ்டமாகுது, என்ன பண்ணணும் தெரிய. ஓகே போடலாமா பில்ட் பண்ணுறதுக்கு. ஐயோ வீடியோ ஸ்டார்டிங்லேயே இப்படி போயிடுது. அதனால அடுத்த பிளாக் போடணும். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு காமிச்சோன்னா ரொம்ப போர் அடிச்சிடும். அதனால் 2 செகண்டு அது மட்டும் பில்ட் பண்ணுறதை மட்டும் காமிச்சிட்டு கட் பண்ணி தூக்கிட்டு இது மொத்தமாக முடிச்ச மாரி காமிச்சிடுவேன். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும் அதை காமிச்சிக்கலாம். இதோ இருங்க காய்ஸ், இது ஃபுல்லாக போட்டு உள்ள கூப்பிட்றேன். அவ்வளோதான் கைஸ், போட்டாச்சு. தண்ணியை ஊற்றாச்சு கைஸ். இப்போ இதில் போனோன்னா அப்படியே நம்மளை இஷ்டத்தில் போயிட்டு அவங்க இங்கே விட்டோடனே க்ரீப்பர்லாம் இது ஐயோ நான் செத்துரும் பொழுது. ஐயோ சாப்பிட்றோம் ஓடுறான் இங்கே வந்து டே. ஐயோ நாங்கள் இப்படி தான் கைஸ் காமெடி பண்ண சொல்லிட்டு இதை காமெடியாக பண்ணிட்டு இருப்பேன். அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஐயோ இப்போ க்ரீப்பர் தானே வந்துச்சு. பார்த்தீங்களா காய்ஸ், நம்ம வரோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணது க்ரீப்பரு. ஐயோ கீழே சாமிக்கிறேன் அடிக்க போகிறான் அஷ்டம். அவ்வளோதான். யார் சாமி தலைவா, இங்கெல்லாம் வரக்கூடாது தலைவா.
பெரிய வேலையில் இருக்கிறேன், இதெல்லாம் பண்ணிக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணலாம். இருங்க கைஸ், அவங்கள ஃபஸ்ட்டு கூப்பிட்றேன். ஓகே கைஸ், அவங்க காணாமல் போயிட்டேன், எங்கே போயிட்டேன்னு தெரில. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லேயர் பில்ட் பண்ணிட்டேன் கைஸ். இதை நான் உங்களுக்கு கடைசியாக காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், செகண்ட் லேயரும் பில்ட் பண்ணேன் கைஸ். எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பில்ட் பண்ண மொத்தம் கைஸ் தெரியுது. பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் லேயரும் பில்ட் பண்ணிட்டேன் கைஸ். ஐயோம்மா காமிங்க மொத்தம் கீழே போடுமாடா டேய், ஏன்டா சோதிக்கிறீங்க. அதை மறந்துடுங்க. தேர்ட் லேயர் பில்ட் பண்ணிட்டப்போ அடுத்து ஃபோர்த் லேயரு. இருங்க கைஸ், இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதுக்கு பலனா இவ்வளோ தூரம் பில்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளோ நேரம் பில்ட் பண்ணி தம்மத்துக்கு தான் பில்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குதே, என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. ஓகே, நான் மொத்தம் 5 லேயர்லாம் போடலாம் இருந்தேன். ஓகே 6 லேயர் போடலாம். 6 லேயர் போட்டால் கொஞ்சம் எஃபிஷியன்ஸாக இருக்கும். எஃபிஷியன்சியாக இருக்கும். ஓகே, எஃபிஷியன்சியாக இருக்கும் 6 லேயர் போட்டால். இருங்க ஒரு நிமிஷம், தூரத்தில் ஏதோ ஒரு பிளாக் மிதந்து இருக்க மாதிரி இருக்குது. என்னது அது? இதுதா கைஸ், ஷிப்ராக்கு. உள்ளே போய் என்னாக்குதுன்னு பார்த்துடலாமா? நான் இன்னும் பார்க்கவே இல்லை, என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. மூச்சு சாக போகிறோன்னு நினைக்கிறப்போ கன்ஃபார்ம் உள்ள போடா. ஐயோ இது இல்லையே, ஐயோ பாதிமான போயிடுச்சு. ஐயோ மேலே ஓடுறானே, ஐயோ அடி வாங்க போகிறேனே. இல்லை தப்பிச்சிடலாம். இது அவ்வளோலாம் கஷ்டம் இல்லை. பிரெத்து ஃபுல்லாக விட்டோம், அப்புறம் திருப்பி செகண்ட் அட்டம் போயிட்டு வரலாம். ஓகே, பிரெத்து ஃபுல் ஆகிடுச்சு. அட்டம் நம்பர் 2 இப்போயாச்சும் கரெக்டாக போயிடுறா. ஒட்டிக்குள்ளே போ. சுத்தம் உள்ளே போடாதே. இப்போ சோதிக்காதீங்களா பீஸாடி. ஐயோ பாதி மேலே போதே. ஐயோ சீக்கிரம் கரெக்டாக பார்த்து உள்ளே போ. ரொம்ப லேக் ஆகுதுங்க, இதனால தான் ரொம்ப பக் ஆகுது. என்னந்த ஐயோ ஸ்க்ரீனால் மேலே திரும்பிச்சா சுத்தம். உள்ளே அப்படியே தான் பெருசாக வேணும். போடு ஆர்மர் ட்ரிம்மு. இது என்ன ஆர்மர் ட்ரிம்மு தெரியல, தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பைட் ப்ரெஷர் மேப் பண்ணு நம்மளுக்கு கட்சிது. ஓகே, லீஃப்லாம் தேவையில்ல, இதெல்லாம் குப்பை. புக்கு எடுத்துக்கலாம். ஐயோ ஃபுல்லாக பிரெத்து ஃபுல்லாக போயிடுச்சு. மேப் போனால் தெரியும். ஐயோ பொண்ணு பார்த்தா அவங்க ஸ்டக் பண்ணுவாங்க. மேலே போட ஐயோ மாட்டிக்கினே. இது ஒன்றும் மேலே போக மாட்டேங்குது. ஐயோ மேலே போகிற பட்டம் தான் வந்துடும். எப்போ அடியோ பாட்டு காய்ச்சி. ஐயோ யார் சாமி கரினாலும் வருது. ஃப்ரீ ஃபயர் எல்லாத்த பார்த்துட்டு மைண்ட் கிராஃப்டே யார் சாமி. ஐயோ இது வர 2 பிளாக் ஆச்சு. சோதனைங்களாம் பார்த்தீங்களா? இந்த வீடியோ அது கட் பண்ணிருந்து அதை மாத்திரம் கைஸ் கட் பண்ணி தரேன். இப்போ வீட்டுக்கு போய்ட்டு அதை வெஸ்ட்டு வந்துடுறேன். நல்லா காமிச்சா வீடியோவில் வந்து ரொம்ப அதிகமாக போகும். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அதில் ஏறும் பில்ட் பண்ணியாச்சு கைஸ். ஐயோ மழை பெய்யக்கூடாது உங்களுக்கு காமிக்கும் போது. ஓகே கைஸ், நம்ம 5வது லேயரையும் பில்ட் பண்ணிட்டோம். இதுலேயும் வாய் கிளிப்பர் பில்ட் பண்ணோம். நம்ம பார்த்தீங்கன்னா 6வது லேயரையும் பில்ட் பண்ணிட்டோம் கைஸ். எவ்வளோ பசங்க தெரியும் தூக்கி காட்டலாம். பரவாயில்ல 3 லேயருக்கு அப்படியே இருந்துச்சு. பண்ணலாம் 6 லேயரு. பரவாயில்ல பெருசாகவும் தருது. ஒன்றும் கஷ்டம் இல்லை. மேலே கரெக்டாக லேண்டாக பார்த்தீங்கன்னா இங்கே கேட்லாம் இருக்குது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற சொன்னேன். இப்போ இங்கே கேட்லாம் இருக்குது. இந்த கேட்டை பார்த்து க்ரீப்பர் ஸ்பான் ஆகிங்க. கேட்டை பார்த்து க்ரீப்பர் ஸ்பான் ஆகுது. க்ரீப்பர் ஸ்பான் ஆகி கீழே விடும். கேட்டை பார்த்து பயனாடு அவ்வளோ ஸ்பான் ஆகும். இது மாதிரி லேயராக இருக்கும். ஹாய் கேட் பார்த்திங்கன்னா மேலே பிளாக் எடுத்து போடணும். முதல் பிளாக்கே அமக்கலமாக இது நான் கொஞ்சம் தெரியல. முதல் பிளாக்கே அமக்கலமாக போச்சுன்னா எப்படி? பஸ்ஸு வேனுக்குலாம் அதிகமாக கேட்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க கைஸ். ஏன்னா என்னால் எதுனா பண்ண முடியாது. இருங்க கைஸ், நான் இதை மொத்தத்தையும் முடிச்சுட்டு வந்து கூப்பிட்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. ஓகே கைஸ், இது மொத்தமாக முடிச்சாச்சு. இது எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு எனக்கு தான் தெரியும். எவ்வளோ பெரிய சர்க்கிள் எவ்வளோ பெரிய ஸ்கொயர்னு எனக்கு தான் தெரியும். எவ்வளோ பெருசு தெரியுமா? கீழே போட்டது 10/10, இது 20/20. பார்த்துங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. மொத்த ஃபார்மே கவர் பண்ணாது. தூக்கிலேருந்து பார்த்து எப்படி இது பரவாயில்ல.
ரொம்ப வேலை பண்ண மாதிரி இருக்குது. ஆனால் ஒன்றுமே பண்ண மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. ஏதோ ஒன்று ஃபார்ம் கரெக்டாக இருந்தால் ஓகே. மேலே லைட் சோர்ஸ்லாம் வைக்கணும். லைட் சோர்ஸ்னால் டார்ச் ஏற்றி வைக்க வேண்டியது அவ்வளோ. அப்புறம் ஏஎஃப்கே நம்ம ஏஎஃப்கேச்சு ஐயோ பேர் ஏதோ இது ஒரு பிளாக் ஏதோ வீடு மாதிரி காட்டணும் அவ்வளோதான். ஓகே நம்ம டார்ச்சில் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம கிரியேட்டிவ் வந்துருக்கோம் பார்த்தீங்களா, ஏஎஃப்கேலாம் எடுத்து வச்சாச்சு. கிரியேட்டிவ் வந்துருக்கோம். ஏன் வந்துடுறோம்னா ஃபார்ம் எதுவும் இருக்கும் வந்து பார்த்துட்டு தான் வந்துடுறாரு. ஓகேவா நான் நினச்சேன் நல்லா க்ரீப்பர் ஸ்பான் ஆகுது. சூப்பர், பகல்லையும் எப்படி ஸ்பான் ஆகுது. ஓகே க்ரீப்பர்லாம் ஸ்பான் ஆகுது. க்ரீப்பர் போகுது. அங்கே பார்த்தீங்களா கைஸ் ஒரு காட்சியில் க்ரீப்பர் பார்த்தீங்களா ஸ்டோர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட சாவரத்தை பார்த்துட்டு எப்படி இருக்கும். பாய் க்ரீப்பர் பார்த்தீங்களா, இதுதான் பிளேஸ். இங்கே தான் ஸ்டோரேஜ் சிஸ்டம். சும்மா 3 செஸ்ட் தான் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக செஸ்ட்லாம் காட்டணும். அந்த செஸ்ட்டில் ஒரு ஃபில் ஆகும். பரவாயில்லையே, ஃபார்ம் செய்கிற டைம்லேயே 51 ஸ்டாக் கிட்ட வந்துடுதே. சூப்பர். ஓகே காய்ஸ், நான் இப்போது கொஞ்ச நேரம் ஏஎஃப்கே போயிட்டு அதுக்கப்புறமா எவ்வளோ ரேட் வந்துப்பாங்க. ஓகே காய்ஸ், 1 மணி நேரம் ஏஎஃப்கே முடிச்சிடுச்சு. போயிட்டு எவ்வளோ வந்துருக்குது பார்க்கலாம் காய்ஸ். எவ்வளோ வந்திருக்கோம் தெரியலையே. நானும் இன்னும் பார்க்கல. மழை பெய்ஞ்சிருக்குது. அப்படியே வீடு மட்டும் மழை பெய்யுமா? எவ்வளோ இருக்கும் போன்னு தெரியல. நானும் எவ்வளோ பார்க்கல. நானும் போய் பார்க்கலாம். ரெண்டு ஸ்டாக் மேலே இருக்கும். என்னடா இது? 1 மணி நேரம் என்னாச்சு? ஏன் வரல இந்த நேரத்தில்? இன்னொரு நேரம் நேரத்தில் இது ஃபுல்லாக இருக்குது. இந்த மைக்ராஃப்ட்ல சொன்ன புரியாது. கைஸ், நான் இது என்னதுன்னு பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் ரெடி பண்ணுறேன். இது கமிங் மட்டும் 8 வீடியோவில் தெரிஞ்சு வச்சு. பை கைஸ்.